மாட்டு வண்டி சக்கர வடிவத்துல சகடாசுரன் ஒரு அசுரன் உனக்கு ஆபத்து ஏற்படுத்த வந்தானே, அதுவும் எப்பேற்பட்ட சகடுன்னா கள்ளத்தனத்தோடு வஞ்சித்து உன்னை ஏமாற்றி கொள்ள வந்தான். ஃப்ராடுன்னு அர்த்தம். ஏன்னா நந்தகோபர் என்ன பண்ணாரா, 6 மாதமான குழந்தை கிருஷ்ணனை தொட்டில்ல படுக்க வச்சிருக்கார். இந்த குழந்தைய தொட்டில்ல போட்டா ஆயர்களோட வழக்கம் என்னன்னா, தொட்டில்ல கிடக்கிற குழந்தைய பேய் பிசாசு அண்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பழைய வழக்குமாறோ, பழைய கடப்பாறையோ, பழைய மாட்டு வண்டியோ, ஒரு பழைய இரும்பு சாமானோ தொட்டிலுக்கு பக்கத்துல அணைப்பா போட்டு வைப்பாளாம். இத போட்டு வச்சா பேய் பிசாசு அண்டாதுன்னு ஆயர்களோட நம்பிக்கை. அந்த வகையில் நந்தகோபர் என்ன பண்ணாராம், கண்ணபிரான தொட்டில்ல கடத்திட்டு அந்த தொட்டிலுக்கு பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியை கொண்டு வந்து போட்டுட்டு, பழைய மாட்டு வண்டி பக்கத்துல இருந்தா பேய் பிசாசே என் குழந்தைய அண்டாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஆனா எந்த மாட்டு வண்டியை காவல்னு நினைச்சு அவர் போட்டுட்டு போனாரோ அந்த மாட்டு வண்டி சக்கரத்துல காவு வாங்கறதுக்காக இவன் உட்காந்துருக்கான். அப்ப காவல்னு நினைச்ச மேட்டர்லயே காவு வாங்குற ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா, அதுதான் கள்ளச்சகடம். அப்படி கள்ளத்தனமாக வஞ்சித்து ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி உன்னை அழிப்பதற்காக காவல் என்ற பேரில் இருக்கக்கூடிய பழைய மாட்டு வண்டி சக்கரத்துல கள்ளத்தனமா சகடும், இந்த சகடமாகிய சகடாசுரன், சக்கர வடிவில் இருக்கும் சகடாசுரன் அவன் ஒருத்தவன் தான். இது மட்டுமா, மருதும், மருது அப்படின்னா மருத மரம்னு அர்த்தம். இந்த மருத மர வரலாறும் உங்களுக்கு தெரியும். யசோதை கிருஷ்ணனை கொல்லப்புறமா ஒரு உரலோடு கட்டி போட்டாள். கட்டி போட்டுட்டு யசோதை தன் வேலையை பார்க்க போயிட்டா. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, அந்த உரலை இழுத்து கொண்டே கொல்லைப்புறம் நோக்கி சென்றான். அப்போ அந்த கொல்லைப்புறத்திலே 2 மருத மரங்கள் இருந்தன. 2 மருத மரங்களுக்கு நடுவிலே கிருஷ்ணன் போனான். போனவாறே அந்த உரல் அது 2 மரங்களுக்கும் இடையிலே மாட்டிக்கொண்டது. கிருஷ்ணன் இழுத்தான், 2 மரங்களும் கீழே விழுந்தது. அந்த மரங்களாக குபேரனுடைய பிள்ளைகள் நளகூபரன், மணிகிரீவன் இருவரும் இருந்தார்கள். கண்ணனுடைய அனுகிரகம், சாப விமோச்சனம் பெற்றார்கள். இது நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனா இங்க பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அந்த மருத மரம் இருக்க அதுக்கும் கள்ளங்கிற அட்ஜெக்டிவ சேர்த்துக்கோங்கட்டான். பாட்டு கள்ளச்சகடும் மருதும்னு இருக்கும். அர்த்தம் கொள்ளும் போது கள்ளச்சகடும் கள்ள மருதும். அந்த மருத மரம் 2 இருக்கே அதுவும் ஃப்ராடு மருத மரமா. ஏன்பா, குபேரனுடைய 2 பிள்ளைகள் இருந்தா விழுந்தா சாப விமோச்சனம் அவ்வளவுதானேனா, அதெல்லாம் சரிதான். அது மட்டும் இல்லையா, அந்த 2 மரத்துக்கு மேல கம்சன் அனுப்பின 2 அசுரன் உட்காந்துருக்கானோ. ஏதோ வெறும்ன மருத மரம் நினைச்சுட்டு இருக்கோம், குபேரன் பிள்ளைகள் நினைச்சுட்டு இருக்கோம். அங்கேயும் பார்த்தா 2 அசுரர்கள் மேல உட்காந்துட்டு அந்த மரத்தை கிருஷ்ணன் மேலேயே சாட்சி அழிக்கணும்னு அவன் திட்டம் தீட்டிருக்கானோ. அப்ப கள்ளச்சகடும், தொட்டிலுக்கு பக்கத்துல காவலுக்காக ஒரு பழைய மாட்டு வண்டியை போட்டா சகடு, அந்த சக்கரத்துல ஒரு அசுரம் இருக்கான். ஏதோ பாவம் எங்க கிருஷ்ணன், அவன் பாட்டுக்கு உரலை இழுத்து கொண்டு அப்படியே மருத மரங்களுக்கு நடுவுல போனா மருத மரத்துக்கு மேல 2 அசுரன் உட்காந்துருக்கான். நல்ல வேளை உதச்சி இவாளெல்லாம் நீ அழிச்சுட்ட.